சஹாபாக்கள் 36வது அத்தியாயத்தின் 38வது வசனம் குறித்து ஒரு விளக்கம் கேட்ட ஒரு சம்பவத்தை பாருங்கள். வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, நிலை சூரியன் அந்த மறுமை நாளில், அந்த நாளில் நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது. சூரியன் நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே யா ரசூலல்லாஹ், அந்த நிலை கொள்ளும் இடம் எது? சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அந்த நிலை கொள்ளும் இடம் என்பது அல்லாஹ்வினுடைய அர்ஷ் என்றார்கள். தினசரி சூரியன் மறைய போகுதா இல்லையா? இந்த மறைய எங்கே போகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழ் போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 251வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த கியாம நாள் வந்தால், உலக அழிவு நாள் வந்தால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கியாம நாள் வரும் பொழுது சூரியன் மறைவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே போகுமாம். எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் சூரியன் போகிறதாம்? அல்லாஹுவை சுஜூது செய்வதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நான் நடக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சூரியன் தினசரி அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே போகிறதாம். இப்படி தினசரி போகும்போது அல்லாஹுவை வணங்கிவிட்டு அது மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வந்தால் அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவானாம், கிழக்கிலிருந்து உதித்ததை நிறுத்திவிட்டு மேற்கு திசையிலிருந்து நீ உதிக்க ஆரம்பி என்று அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவான். அந்த சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். அது கியாம நாளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 250வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இது சூரியனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம்.